அவர்களையும், கிளிநொச்சி மாவட்ட மாதர் சங்கங்களினுடைய இணைப்பாளர் திருமதி தவஸ்ரீ அவர்களையும், காணாமல் போனோர் அமைப்பினுடைய தலைவி திருமதி கலாவதி அவர்களையும், மகாசக்தி மகளிர் குழுவினுடைய செயலாளர் திருமதி விமலராணி அவர்களையும், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பூநகரி பெண்கள் அமைப்பினர் சார்பில் ஒருவரையும், பளை பிரதேசத்தினுடைய பெண்கள் அமைப்பினர் சார்பில் ஒருவரையும், கிளிநொச்சி மாவட்ட பிரஜைகள் குழுவினுடைய தலைவர் திரு சின்னராசா அவர்களையும், பல்லாயிரக்கணக்கான கவி செய்த பாரதி புதுமை பெண் என்ற தலைப்பில் ஒரே ஒரு கவிதையை மட்டும் தான் எழுதியிருக்கிறான் என்பது கவனிக்க வேண்டிய விடயமாகிறது. பாரதியினுடைய புதுமை பெண் என்ற கவிதையை சொல்வதற்கு முன்னால் அந்த கவிதை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தை சுட்டுவது சிறப்பானதாக இருக்கும். ஏனென்றால் வரலாற்று பின்னணி இல்லாமல் படிக்கப்படுகிற இலக்கியம் பயனற்றது என்று நான் 4ஆம் தரத்தில் படிக்கின்ற போது என்னுடைய தந்தை எனக்கு சொல்லி தந்தது ஞாபகம் வருகிறது. சிறுமை குணம் கொண்ட சிறியவர்களையும் சீரழிக்கும் கயவர்களையும் நாளுக்கு நாள் எதிர்கொண்டு வாழ்க்கை போராட்டம் நடத்தும் பெண்களும் மத்தியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். கணவன்மார்களை யுத்தத்திலே இழந்து சிறு வயதிலே எதிரிகள் ஆக்கப்பட்ட பெண்களும் கௌரவத்துடன் வாழ்வதற்காக போராட அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார உரிமைகள் எல்லாருக்கும் பொதுவானது முடியாமல். உதாரணமா சொன்னா, நாங்கள் வேலை வாய்ப்பை பெறுகின்ற பொழுது ஒரே தரம், ஒரே ஆளுமை, ஒரே பண்புகளை கொண்ட ஆணுக்கு முதல் உரிமை கொடுக்கப்படுகிறது. காணாமல் ஆக்கப்பட்ட பெண்களுடைய, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வருகைக்காக, தங்களுடைய கணவன்மாரின் வருகைக்காக அவர் காத்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான காலம். பல்வேறுபட்ட நாடுகளில் இவ்வாறான போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. போர் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நாடுகளிலும் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களாகவே இருந்திருக்கிறார்கள். கூட பெண்களை நோக்கியதாகவே அந்த போர்கள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது. அவ்வாறான அந்த போர் வடிவங்களிலிருந்து தப்பிய பெண்கள் தான் வரலாற்றை சமைப்பவர்களாக, வரலாற்றினுடைய மாற்றங்களை கொண்டு வருவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போலதான் எங்களுடைய மண்ணிலும் காணாமல் ஆக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளுடைய, கணவன்மாருடைய, பிள்ளைகளுடைய, தாய் தந்தையருடையவர்கள் இன்று தங்களை வருத்தி தங்கள் பிள்ளைகளை, தங்கள் உறவுகளை காண்பியுங்கள் அல்லது அவர்களுடைய பட்டியலையாவது வெளியிடுங்கள் என்கிற அந்த இயக்கங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஊராட்சி மன்றங்களிலே நியமனங்களை வழங்குகிற பொழுது 25% கட்டாயம் பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். அது ஒரு சட்டமாக கொண்டு வரப்பட்டதே ஒரு நல்ல விடயம். உலகத்திலே ஜஸ்டின் ட்ரூடோ, இப்பொழுது கனடாவின் பிரதமராக இருக்கின்ற 43 வயசுகள் நிரம்பிய அந்த நாட்டினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ 41 வயசில் பிரதமராக வந்தார். வந்தவுடன் அவர் செய்த முதலாவது பணி, அந்த நாட்டிலே 30 அமைச்சர்களை நியமிக்கிற பொழுது 15 அமைச்சர்கள் பெண்கள், 15 பேர் ஆண்கள் என்ற ஒரு சமனான அந்தஸ்தை அவர் வழங்கியிருந்தார். இந்த உலகத்திலே ஒரே ஒரு நாடு சம அந்தஸ்தோடு சமனான பெண்களையும் சமனான ஆண்களையும் கொண்ட அங்கீகாரம் உள்ள ஒரு நாடாக அது இருக்கிறது.